நீதி கட்சி அதனுடைய திட்டங்கள் என்ன, செயல்பாடுகள் என்னன்னு பார்க்க போகிறோம். நீதி கட்சிங்கிறது ஒரு பிராமணர் அல்லாதவர்களுடைய மூலாதாரம் நமக்கு நல்லா தெரியும். பிராமணர் அல்லாதவர்களும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் உள்ள அரசியல் தளத்திலையும் இருக்கணுங்கிறத இது வந்து உறுதி செஞ்சிச்சு. இப்போ சாதி மறுப்பு திருமணங்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சட்டம் இருந்துச்சு. அந்த சட்ட சிக்கலை வந்து உடச்சி எரிஞ்சது தான் இந்த நீதி கட்சின்னு சொல்லணும். சாதி மறுப்பு திருமணம் இது வந்து ஆதரிக்குது நீதி கட்சின்னு இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இப்போ பொது கிணறு இருக்குல்ல, பொது கிணறு நீர்நிலைகளில் வந்து ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தடை இருந்தது. அந்த தடையும் உடைத்து தகர்த்து எரிஞ்சது தான் நீதி கட்சின்னு தெரியும். அதே போல் ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் இருக்குல்ல, அவங்கள வந்து பொது பள்ளிகளில் சேர்க்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தடைகளையும் உடச்சி எரிஞ்சது தான் நீதி கட்சின்னு தெரியும். இதனால் ஒடுக்கப்பட்ட பிரிவு குழந்தைகள் தங்கி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தங்கும் விடுதிகள் வந்து 1923 நீதி கட்சி தான் தங்கும் விடுதிகள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உருவாக்கி கொடுத்தது நீதி கட்சி தான். இப்போ தேர்தலில் பார்த்திங்கன்னா பெண்கள் பங்கேற்பதை வந்து உறுதி செஞ்ச கட்சி எதுன்னு கேட்டால் நீதி கட்சி தான். அது 1921 பெண்களும் தேர்தலில் பங்கு பெறலாம் அப்படிங்கிறத வந்து உறுதி செஞ்சது நீதி கட்சி. பெண்களுக்கான இடத்தை வந்து இந்த இடத்துல ஏற்படுத்துது. இதனால தான் முத்துலட்சுமி அம்மையார் 1926 சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக அவங்க தேர்ந்தெடுக்கப்பட முடிஞ்சது. நீதி கட்சி வந்து தான் இடஒதுக்கீட்டு முறையை வந்து எல்லா சமூகத்துக்குமே சமமாக பகிர்ந்து வழங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். அரசு பணியாளர் ஆவதுக்கு பார்த்தீங்கன்னா சில குறிப்பிட்ட சமூகம் மட்டும் இருந்தது. ஆனால் அதையும் உடச்சி எறிஞ்சு அரசு பணியில் சேருவதற்கு எல்லாருக்குமே சமமான வாய்ப்பு கொடுத்தது நீதி கட்சி தான். அதுக்காக 2 அரசாணையை வந்து பிறப்பிச்சது நீதி கட்சின்னு தெரியுமா? அதான் பார்த்துக்கோங்க. 1921 1922 சொல்லிட்டு 2 அரசாணை பிறப்பிச்சிருக்கு அரசு பணிகளில் சமமான வாய்ப்புங்கிறதுக்காக மட்டுமே. இது டேட்டு கேட்கலாம். 1921 செப்டம்பர் 16, 1922 ஆகஸ்ட் 15 சொல்லி 2 அரசாணை பிறப்பிச்சதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பணியாளர் தேர்வு வாரியத்தை அமைச்சது நீதி கட்சி தான். 1924 பணியாளர் தேர்வு வாரியம். அது வந்து 1929 என்னவா மாறுதுன்னா பொது பணியாளர் தேர்வு ஆணையமாக அது உருவாகி இருக்குது. இப்போ அறநிலை சட்டம் இருக்கு இல்லையா, 1926 அறநிலை சட்டத்தை வந்து இயற்றியது நீதி கட்சி தான். இந்து சமய அறநிலைய சட்டம் அது. இதில் வந்து சாதி வேறுபாடு இல்லாமல் கோவில்களில் நிர்வாகம் செய்யலாம் மற்ற உறுப்பினர்களும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தது. இதனால் கோவிலினுடைய சொத்துக்களை நிர்வகிக்கும் வழிவகை செய்யப்பட்டது இந்த அறநிலை சட்டத்தின்படி.